இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா உரப்பம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து புதன்கிழமை காலையில வந்து ஒரு 5 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் நிறைய வந்து நாட்டு மாடுங்க இதுங்கெல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க. அப்படியே வந்து உள்ள வந்து போய் பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. யாராச்சும் வந்து புதுசா வந்து பாத்தோம்னா மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து நிறைய வந்து பார்க்க முடியும். கடைக்குட்டி வந்து இவ்வளவு அழகா வந்து இருக்குன்னு பாருங்க. கிடாரி கண்ணு, அதாவது பொட்டை கண்ணு, நல்லா அருமையா இருக்கு பார்க்க. நல்லா சுழி சுத்தத்தோட தான் இருக்கு. பார்க்கவே நல்லா வந்து அழகா இருக்கு. ஏதோ வியாபாரம் வந்து பேசுறாங்க போல. நல்லா இருக்கு. எவ்வளவு சொல்றாங்கன்னு தெரியல. கேட்டு பார்ப்போம். 16,000 வந்து சொல்றாங்க. நல்லா வந்து அழகா இருக்கு பாக்குறதுக்கு. 16 வந்து சொல்றாங்க. பேசினா கம்மி பண்ணி வாங்கலாம். இங்க வந்து மாடு கண்ணோட இருக்கு. கண்ணுக்குட்டி வந்து நல்லா அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. என்ன ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ளதான் வந்து ஆகும். கண்ணுக்குட்டி நல்லா இருக்கு. கண்ணுக்குட்டி மட்டும் வந்து சேல்ஸ் வந்து ஆயிட்டு இருக்கு. மாடு வந்து சேல்ஸ் வந்து அவ்வளவு அதனால வந்து நின்றுட்டு இருக்கு. கண்ணுக்குட்டி மட்டும் 7. கண்ணுக்குட்டி மட்டும் வந்து 7,000. மாடு கண்ணு ரெண்டுமே 33. இதுங்கெல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்க எடுதுங்க. எல்லா வண்டி எடுதுங்க. எவ்வளவு முடிச்சுன்னு தெரியல. எல்லாம் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. நல்லா இருக்கு. பெரிய பெரிய எடுதா. முடிஞ்சிருக்கேன். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90ல இருந்து 110 வரைக்கும் வந்து போவோம். எப்படியே வந்து 1க்குள்ளதான் வந்து இருக்கும். 80ல இருந்து 1க்குள்ள கண்டிப்பா வந்து முடிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த சந்தையில இருந்து ஓரளவுக்கு கம்மியாவே ரேட்டுக்கு வந்து போவோம். நல்லா இருக்கு பாருங்க. எருது திமிழ் நல்லா இருக்கு. கலர் நல்லா இருக்கு. வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க. என்ன பல்லு? அது பல்லு 4 பல்லு எருது. உடம்பு கம்மி தான். உடம்பெல்லாம் ஏறிச்சுன்னா சரியா தான் தெரியும் எருது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு எருது. இதுக்கு ஒன்றும் மூக்குங்க ஏரியா வந்து குத்தல. எல்லாத்தையும் வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு வந்து விறுவிறுப்பா. இதுல என்ன சம்பாதிக்கிறதுல ஹைட்டு கம்மியா இருக்கு. குட்டமாடு மாதிரி வந்து இருக்கு கிடாரி. மீடியம் ஹைட்ல நல்லா இருக்கு. பல்லானா அது? பல்ல வச்சுச்சா? இன்னும் பார்க்கவே இல்லை நீங்க. இன்னும் பல்லே வந்து வைக்கல. நல்லா இருக்கு. கொஞ்சம் மீடியமா வந்து இன்னும் அதுவும் வைக்கலாம். 16 ரூபாய் 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 16
எவ்வளவு சொன்னீங்களா இது? இது எவ்வளவு சொல்றீங்க? 23. எந்த ஊருது? கம்பைனூர். எங்க இது? தருமபுரி பக்கமா? இதை வந்து நல்லா இருக்கு. கிடாரி கொஞ்சம் ஹைட்டா நல்லா இருக்கு. வியாபாரம் வந்து பேசுறாங்க. ஓரளவுக்கு வந்து ஹைட் இருக்கு. பல்லோச்சிச்சா இல்ல? 20 எவ்வளோண்ணா அது? 28. 2 பல்லு 28,500 ரூபாய். எங்கே அவன ஒருத்தர் வாங்கியிருந்தான் பையன். இங்கதான் அவனை வந்து பிடிச்சிட்டு போனோம். இல்ல அந்த கிழங்கு இதுங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மாடுங்க. வியாபாரம் முடிஞ்சிச்சுன்னா அதில் பிடிச்சி நின்று இருக்காங்க. இந்த வாரம் வந்து கம்மி தான் நாட்டு மாடுங்க. அந்த அளவுக்கு வந்து எதுவும் கொண்டு வரல. ரொம்ப வந்து கம்மியா வந்து இருக்கு. இந்த சந்தைக்கு வந்து வரீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க வந்து நாட்டு மாடுங்க கம்மி ரேட்டுக்கு வந்து வாங்கலாம். சொன்னா வந்து அதிகமா வராது இந்த சந்தை பொறுத்த வரைக்கும். இதுங்க வந்து வளர்ப்பு கண்ணுங்க. இது வந்து ஜோடி கிடாரி, இது வந்து காலக்கண்ணு. இதெல்லாம் வியாபாரம் நடந்துட்டே இருக்கு. வளர்ப்புக்கு நார்மலா வந்து வீட்டான வளர்ப்புக்குன்னா ஓகே. அந்த ஜோடியெல்லாம் ரன்னிங்க்கெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். இதுங்கெல்லாம் வந்து ஜோடி காலக்கண்ணு. எல்லாம் வந்து ஏருக்கு இந்த மாதிரி வந்து ஆகக்கூடிய காலக்கண்ணுங்க. நல்லா இருக்கு ஜோடி. ஒரு மீடியமா வந்து இருக்கு. இங்கே வீட்டானை வளர்த்துருக்காங்க. நல்லா பூஜை போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது 2 ஜோடியானா? இதுவா? இது 2மா? இது 2மே வந்து ஜோடி தான். ஸோ அது ஒன்று மட்டும் சிங்கிள். நல்லா இருக்கு ஜோடி. இது எவ்வளோண்ணா இது ஜோடி? ஸோ எவ்வளோன்னு தெரியல. ஜோடி இங்கே வந்து போயிருக்காங்களாம். சில பேர் ரேட் சொல்ல மாட்டாங்க. நான் நல்லா இருக்கு. இல்ல இங்கே வந்து ஒரு வளர்ப்பு கண்ணு இருக்கு, காலக்கண்ணு. கம்மியா இந்த சந்தெல்லாம் வந்து ரொம்பலாம் இருக்காது. இதுங்களா ஜோடி வந்து பிடிச்சிட்டு போறாங்க. அங்க வந்து ஒரு கணுக்குடி நல்லா சுறுசுறுப்பா இருக்கு போல. பிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சுறுசுறுப்பா இருக்காட்டுங்குது. வியாபாரம் வந்து பேசுறாங்க. எவ்வளவு தலைவா? எவ்வளவு சொல்றீங்க? 15. 15,000 சொல்றாங்க. எல்லாம் வந்து ஓரளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கு. இல்ல இதுங்களை வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்க மாடுங்க. நிறைய வந்து வாங்கி இருக்காங்க. இதெல்லாம் வந்து வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க. 40,000 சொல்றாங்க. சனியா இருக்கா இல்ல? காவலி மாடு தான், சனா வந்து கிடையாது. கொண்டு வந்திருக்காங்க சந்தைக்கு. எவ்வளவு வருது சனைக்கு ரேட்டு? 35, 40.
ஸோ நான் புது அந்த மாதிரி சொல்லி ஒரு 35 வந்தா கொடுத்துற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு மாடு, வீட்டான வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். இல்லை இங்கே வந்து ஹெச்எப் கிடாரிங்க வந்து வச்சிருக்காங்க, ஒரு 4 கிடாரி நல்லா ஒரு மீடியம் சைஸ்ல வந்து வச்சிருக்காங்க. கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்றாங்கன்னுட்டு. மொத்தம் ஒரு 5 கிடாரி வந்து இருக்கு, எல்லாமே வந்து ஒரு மீடியமா வந்து இருக்கு, நல்லா லென்த்து நல்லா கலரு. எல்லாம் எந்த ஒரு கிடாரிண்ணா இதெல்லாம்? சிந்தாமணிக்கு. நீங்க எந்த ஊர்னா? பையூர். இதெல்லாம் எத்தனை மாசம் ஆகும்னா கண்ணுங்க எல்லாம்? 5 மாசம் 6 மாசம். சரி சரிண்ணா. எல்லாம் எத்தனை வருஷமா பண்றேங்க மாட்டு வியாபாரம்? நான் வந்து எக்ஸ் மிலிட்ரி 5 வருஷம் 6 வருஷமா பண்றேன். இப்போ ஒரு 5-6 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க அப்பா எங்க தாத்தா பண்ணிருந்தாங்க. சரி சரிண்ணா. இப்போ என்ன விலையில இருந்தா நான் இருக்கு கணக்குட்டிங்க இப்போ இங்க இருக்கிறது? இதெல்லாம் ஒரு 27, 27, இது ஒரு 30 ரூபா, 30, 26, 27. ஸோ பிரீடு இதெல்லாம் நல்ல பிரீடாண்ணா? சரி சரிண்ணா. வாரம் வாரம் கொண்டு வருவீங்க? இந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் இந்த ஒரு சந்தைக்கு தான் வரீங்களா இல்லை செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 வருஷம். சரி சரிண்ணா. நான் உங்கள் ஃபோன் நம்பர்ண்ணா? 79 79 74 15 97 15. 15. ஸோ வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, மீடியம் சைஸ் கிடாரிங்க தான். பேசினா நீங்கள் வந்து முன்ன பண்ண பேசி வாங்கலாம், வீட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து வாங்குற மாதிரிலாம் வாங்கலாம். பயிர் வந்து வச்சுருப்பாங்க.